வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 28. ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்ட நேற்று. என்ன கதைனா, வீடியோ போகிற அளவுக்கு ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கையோட யூடியூப் தளத்துலேயும் லூஃபி டி மெய்ன்ற பேஜுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா முட்டை கண்டிப்பாக உடச்சி ஊற்றிடுவேன், கம்பல்சரி. எல்லாத்தையும் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு போனால் துணியெல்லாம் 15 நாளாக துவைக்காமல் கிடக்கு. ஒழுக்கமாக போய் துவைச்சி போட்டு ஜிம்முக்கு கிளம்பு, இல்லையா கையை காலம் முறிச்சு போட்டுருவேன்னு விஜய் அம்மா கட்டளை இட்டுட்டாங்க. அதனால் திருட்டுத்தனமாக ப்ரீ ஒர்க் அவுட் மீலை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு கையோட வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் தோணுச்சு, ஒரு நாளைக்கே நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலையே, டெய்லியும் எப்படி தான் அவங்களாம் செய்கிறாங்களோன்னு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு கமெண்டில் நீங்களும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. உங்கள் வீட்டாளுங்களுக்கு இந்த வீடியோவை கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். ஏன் உங்கள் வீட்டாளுகளுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தானே நாளைக்கு நீங்களும் வேலை செய்வீங்க. எப்படி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு ஜூட் விட்டுட்டேன். இன்றைக்கி நம்மளும் ஆலோசகரோட தான் ஜிம்முக்கு போனோம். ஒத்த ரோசாவை விடுமுறை அடித்து விட்டான். வர இந்த ஒத்த ரோசா போக்கே சரியில்லைங்க. சிட்டுக்குருவின்றான், குஜிலிங்கிறான், ஒன்றும் புரியல. சரி, அந்த கதைக்கு அப்புறமா வருவோம். ஜிம்முக்கு வந்ததும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டுக்கு இறங்கிட்டேன். இன்றைக்கி ஷோல்டரு பைசப்பும். ஆல்ரெடி 2 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி ஒரு அளவுக்கு சரியாயிருச்சு. ஆதலால் காதல் சிச்சி. அதனால் ஆலோசகர் எல்லா செட்லையும் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்பு ரெடி ஆகிடும், தகிட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. நமக்கு வெயிட்டில் ஃபோக்கஸ் இல்லை, ரெப்பில் தான் ஃபோக்கஸு, ஃபார்மில் தான் ஃபோக்கஸ். அதனால் ஃபுல் ஃபார்மில் ஃபுல் ரெப்பில் போட்டு தகிட அடித்து நிமித்திட்டேன். வீடியோ கிளிப் அதிகமாக ஆட் பண்ணல. ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க. 2 நாளாக லைட் வெயிட்டில் ட்ரெயின் பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நல்ல பம்பு. நல்லபடியாக பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஜூட் விட்டுட்டேன். வர வழியிலே இன்றைக்கி தேவையான சீச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட ஒரு குல்கல் சேக்கை தட்டி விட்டுட்டு மதியத்துக்கு தேவையான காப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.